எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குருந்தமலைக்கு போயிட்டு ஆனால் நட சாத்தி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு யூ டர்ன் எடுத்து எங்க போனோம்னு சொல்றேன்னு சொன்னேன்ல, அந்த இடம் செம்ம சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா குருந்தமலை வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 33 கிலோமீட்டருக்குள்ள தாங்க இருக்கு. ஒரு 1 ஹவரே அதிகம், ஒரு 45 to 50 மினிட்ஸ்லயே கார்ல போறதுன்னா போயிடலாம். அப்புறம் அங்கிருந்து இப்ப நாங்க போற தூரம் வந்து ஒரு 9 to 10 கிலோமீட்டர்ஸ் தான். ஒரு மேக்சிமம் 20 மினிட்ஸ்லயே போயிடலாம். ரோடு ஃப்ரீயா தான் இருக்கும், நல்லாவே இருக்கு. ரோடு தடம்லாம் நல்லாவே இருக்கு, குண்டும் குழியுமா மண்ணு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நல்லாவே இருக்கு. என்னன்னா போற ரூட்டு தான் கொஞ்சம் பயம்னு என் ஹஸ்பண்ட் பயம் காட்டினாரு. என்னன்னா அவங்க ஊராமா, அவருக்கு தான் எல்லாமே தெரியுமாமா. பட் ஒரு 60-65 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் காடா இருந்தப்பவே எங்க அம்மா நடந்து போயிருக்காங்களாமா. அவங்க பொண்ணு, எனக்கு எப்படி பயம் இருக்கும்? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஏரியாவோட அழகை ரசிச்சுக்கிட்டே போகலாம். அதுவும் ஒரு இளையராஜா மியூசிக் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பொள்ளாச்சி ரோடு என்னங்க, இது செம்மையாக இருக்கும். என்ன லைட்டாக பயமும் தான். சைடில் வந்து பவானி ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த சைடில் எல்லாம் தென்னை மரம் பாக்கு மரங்களோட ரசிச்சுக்கிட்டு போகலாம். எந்த நேரமும் யானை வரும் சிறுத்தை வரும்னு சொன்னார். வந்தா பார்த்துக்கலாங்க. இந்த கரிஞ்சிருத்து முன்னாடி எந்த சிறுத்தையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். பட் சூப்பராக இருக்கு. நடந்து போகிறவங்களே போயிட்டு இருக்காங்களாம். இந்த வீடியோவே வந்து உங்களுக்காக, இந்த ஏரியாவை ரசிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே உங்களுக்காக போடுறேன். இது வந்து தேக்கம்பட்டி வழி, அதாவது குருந்தமலை, காரமடை, புங்கம்பாளையம், குருந்தமலை வழியாக போய் தேக்கம்பட்டி வழியாக போய் வனபத்ரகாளியம்மன், நம்ம மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் இருக்காருல்ல, அவங்களே தான். அவங்கள ஃபர்ஸ்ட் வந்து தேக்கம்பட்டி வனபத்ரகாளியம்மன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போதான் அது வந்து மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் நல்லா ஃபேமஸ் ஆனது. பட் அம்மா எல்லாம் சொல்றப்ப தேக்கம்பட்டி பத்ரகாளியம்மன் தான் சொல்லுவாங்க. அந்த ஏரியா பேரு தேக்கம்பட்டி தான். போற வழி பாருங்களேன், சூப்பரா இருக்குங்க, செம்மையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு சேஃப்டியா தான் இருக்கு. பட் எனக்கு ஃபுல்லா தெரியல. ஜன நடமாட்டமும் அங்கங்க இருக்கு பாருங்க. இந்த பவானி ஆறு ஓடிட்டு இருக்கு. பட் ரொம்ப ஹைட்லேருந்து எடுக்க முடியலனால சூப்பராக இருக்கும். எங்கேயுமே நாங்கள் நிறுத்தலை. அதுதான் என்னென்னா, நிறுத்தி நம்ம அழகை எல்லாம் ரசிச்சுட்டு இருக்கிறக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் இல்லை. இன்னொன்று கொஞ்சம் பயமும் தான். ஏன்னா யார் வருவாங்க என்ன ஏதுன்னெல்லாம். இந்த மாதிரி ரிமோட்டடான ஏரியாவில் கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம டிரைவ் பண்ணிக்கிறது நம்மளுக்கும் சேஃப் தான். அதனால் டக்குன்னு போயிட்டோம். எடுத்தோமா அங்கே போய் தான் நிறுத்தணும் காரை. ஒரு 17 to 18 மினிட்ஸ், அதான் பிலோ 20 மினிட்ஸ்குள்ளேயே போயிட்டோம். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, பயங்கரமான சக்தி வாய்ந்த அம்மனுங்க. பாருங்கள், அங்கே முன்னாடி கோபுரம், முன் கோபுரம் நுழைவாயிலெல்லாம் பயங்கரமான பிரம்மாண்டமாக ரெனிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே இருக்கிற இந்த பக்காசூரன் சிலை தான் பயமாக இருக்கும். நான் இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்து பயந்து அழுதுருக்கேன், நைட்டெல்லாம் அழுதுருக்கேன். பட் இப்போல்லாம் வந்து பக்கத்துலேயே போய் நின்று செல்ஃபி எடுக்கிறேன். அந்த அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன்னு எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க. இப்போல்லாம் பயம் இல்லையா, ஃபஸ்ட்டெல்லாம் நைட்டெல்லாம் அழுவேன் நீ இதை பார்த்துட்டு வந்து அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக ரொம்ப அம்மாவுக்கு க்ளோஸ் ஆனது என்னென்னா, அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2-3 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தப்போ இங்கே தானே சின்ன வயசுலேருந்து வந்துட்டு போயிருக்காங்க. அதனால் வந்து அந்த ஆற்றுல கல், ஆனால் ரொம்ப டேஞ்சரான ஆறு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப டேஞ்சரான ஆறுனா அது மேட்டுப்பாளையம் பவானி ஆறு தான். உங்களுக்கே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய கதைகள்லாம். அதனால் அங்கே போகிறது வந்து அவ்வளோ சேஃப்டி இல்லை. அம்மா சின்ன கல்யாணம் ஆன புதுசில் கல் எடுத்துகிட்டு வந்து ஒரு புது சேலையில் முந்தானையில் கிழித்து அதில் தொட்டில் கட்டி வேண்டிட்டு வந்தங்காட்டி தான் அக்கா பிறந்ததா சொல்லுவாங்க. அந்த அக்கா தான் இவங்க. பத்ரகாளியம்மன்னு பேர் வச்சா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பானா வரிசையிலேயே பத்மாவதின்னு வச்சுக்கிட்டாங்க. நான் அதுதான் கேட்பேன், பத்ரகாளியம்மனுக்கும் பத்மாவதிக்கும் என்னம்மா சம்பந்தம்? பத்மாவதிங்கிறது லக்ஷ்மியோட பேர், பத்ரகாளியம்மன்கிறது அம்மனோட பேர் அப்படின்பேன். ஓகே, தரிசனத்தை பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. எனக்கு இன்னும் அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருந்தேன்னா இன்னும் ஹாப்பியாக இருப்பேன். சரி, ஓகே, சூப்பரான தரிசனம். அதே மாதிரி அம்மா இந்த மாதிரி சொல்லியும் ஒரு 2-3 பேர்த்துக்கெல்லாம் குழந்தை வரம் கிடச்சிருக்குது.
ஓகே, அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் போன இடம் வர்ற வழியில் காரமடை, சரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். சூப்பரான தரிசனம். அந்த சங்கு நாதம் இருக்கு இல்லையா, சங்கு சவுண்டுன்னு கூட சொல்லக்கூடாது, சங்கு நாதமே எனக்கு கூஸ்பம்ப் ஆயிரும். ஏன்னா எங்களோட குலதெய்வம், என்னோட ஹஸ்பண்டோட குலதெய்வங்கிறதுனால அங்கே போனால் தனி வைப்பு தான். சரி, போகிற வழி டைம் வேறு ஆயிடுச்சு, இருந்தாலும் போய் உள்ளே இந்த வழியாகவே போகிறோம், அவரை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கும். அங்கேயே இந்த பெட்டதம்மன் கோவிலோட மினியேச்சர் எல்லாம் வச்சுருப்பாங்க. நல்ல ஒரு சூப்பரான தரிசனம். அப்புறம் ஒரு சின்ன டிப் சொல்லுவேன் பாருங்கள், அதை கேட்டுக்கோங்க. அவர் வந்து நம்மளுக்கு துணைக்கு லட்சுமி அனுப்புவார். உட்காந்திங்கன்னா உட்போட்டு வர மாதிரி. சிவன் கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக வந்துட்டு வரணும். அப்போ அவர் பூதங்கலங்களை நம்ம கூட அனுப்புவார் துணைக்கு. அந்த பூதங்கலங்களை அங்கேயே உட்போட்டு வந்துடலாம். அதனால் பெருமாள் கோயிலுக்கு போனால் எப்போ உட்காரக்கூடாது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, இந்த டிப்பு சொன்னது வந்து என்னோட டெய்லரிங் அக்கா சொல்லுவேன்ல, டெய்லர் அக்கா இல்லை, டெய்லரிங் மிஸ், டெய்லரிங் அக்கா வசந்தி அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க. அதனால் எந்த பெருமாள் கோவிலுக்கு போனாலும் நான் உட்கார மாட்டேன், உடனே சாமி கும்பிட்டு வந்துடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியலைங்க. பக்கத்துலேயே வந்து இது வந்து எங்கள் ஹஸ்பண்டோட அப்பா கோவில்னா பக்கத்தில் இருக்கிறது அம்மாவோட கோவில், அதாவது நஞ்சுண்டேஸ்வரர் சிவன் கோவிலுங்க. பக்கத்துலேயே இருக்குது, முன்னாடி காரமடை அரங்கநாதருக்கு முன்னாடியே நஞ்சுண்டேஸ்வரர், நஞ்சுன்கூடு நஞ்சுண்டேஸ்வரர்னே சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எங்கள் மாமியாரோட குலதெய்வம். சரி, பெருமாளை கும்பிட்டாச்சு, சிவனையும் கும்பிட்டே போயிடுவோன்னு சொல்லிட்டு அங்கேயும் சந்தி பூஜை, அதாவது ஈவினிங்கில் செய்வாங்க இல்லையா, அந்த பூஜை நடந்துக்கிட்டு இருந்தது. அங்கேயும் இப்போ வேலை கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்களா என்னன்னு தெரியல, அங்கேயும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதையும் சாமி கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு, அதாவது இருக்கிற அர்ஜென்ட்டில் எவ்வளோ டைமை சேவ் பண்ணி உள்ளே ஓடி போய் ஹாய் சொல்லிட்டு வரமோ அந்த மாதிரி. பட் கூட்டம் இல்லாதனால நல்லாவே சூப்பராக திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்தோம். இப்போ என்னடானா எல்லா தாசர்களும் எல்லா நாளும் உட்காந்துக்கிறாங்க. ஃபர்ஸ்டெல்லாம் புரட்டாசி சனிக்கிழமை மட்டும்தான் இருப்பாங்க, அதாவது வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சங்கு ஊதிட்டு அவங்கெல்லாம் தாசர்கள்னு சொல்லுவோம். புரட்டாசி மாதம் அரிசி படி அளப்போம் இல்லையா, அவங்க தான். பட் இப்போ எல்லா நாளும் இருக்காங்களோ எனக்கு தெரியல. பாருங்கள், சந்தி பூஜையை நஞ்சுண்டேஸ்வரரோட செலிப்ரேட் பண்ணிவிட்டு சூப்பரான வைப்போட தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம். அதுவும் அங்கிருந்து பார்க்குறப்போ பெருமாள் கோவிலோட கோபுரம் தெரியும், அந்த சங்கு நாதம் கேட்கும், இங்கே மணி சத்தம் கேட்கும், அங்கே சங்கு நாதம் கேட்கும், ரெண்டும் மிக்ஸ் ஆகி கேட்குறப்போ அது ஒரு தனி இதாக இருக்குங்க, சொல்கிறதுக்கு வார்த்தை இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். இங்கேயும் நல்லா பீஸ்ஃபுல்லாக உட்காந்து நல்லா மரத்து நிழலில் உட்காந்துட்டு காத்தோடு உட்காந்துட்டு வரலாம். நல்லாயிருக்கும், அந்த வைபே தனியாக இருக்கும். பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா சிவன் கோவிலா, அப்படியே இப்படி ஒரு யூட்டர்னு போட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் கோபுரம் தெரியும். நல்லாயிருக்கும். வெளியே வந்தீங்கன்னா பாருங்கள் கோபுரம் தெரியும். இது அரங்கநாதரோட கோபுரம், இது சிவன் கோவில். சூப்பரான ஒரு மாலை வேளையில் சூப்பரான தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம். சரி, அடுத்த வீடியோ என்னன்னு பார்க்குறீங்களா? நான் லக்ஷ்மி பொட்டிக் கோயம்புத்தூர் எக்ஸ்போக்கு போயிட்டு வந்தேங்க, அந்த வீடியோ உங்களுக்காக வெயிட்டிங். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிடலாம். பாய்.